நாமக்கல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசியில் வந்து இங்க நிற்கிறாரு. யுத்த களத்தில் நின்றவர் தந்தை பெரியார். எனவே நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் பதில் இருக்குது. நெஞ்சுரம் இருந்தா சீமான் மெத்த படிச்சவர் நான் படிச்சேன் இப்பதான் படிச்சேன்றாரு. தந்தை பெரியார மேடையில் நின்று பேசுறப்ப அன்னைக்கு அதை படிச்சிருந்து பேசுறாரு. இப்பதான் எதையோ படிச்சுட்டு வந்து இப்ப கக்குறாரு, வாந்தி எடுக்கிறாரு. அதனால இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசி வருகிற இந்த கருத்து எல்லாம் ஒவ்வாமை கருத்து. எங்கேயோ இப்போ எதை சாப்பிட்றோமோ அதை வாந்தி எடுக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்துட்டு. ஏன்னா பிரஸ்ல இப்படிலாம் பேசக்கூடாது, ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். ஏன்னா அவர் கீழாக பேசக்கூடிய நிலைமைக்கு வருகிற போது நாங்களும் அந்த இடத்தில் பதிலை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறோம். எனவே பெண்களை சாதி அடிப்படையிலே கட்டமைத்து அந்த அடிப்படையில் தான் சாதி இறுக்கத்தை பாதுகாக்கிறார்கள். தமிழ் தேசியம் எந்த இடத்திலும் அப்படி வரையறை சொல்லி நான் வந்து பிரபாகரின் தம்பி பிரபாகரின் பிள்ளை என்கிறார். எந்த இடத்துல தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சாதி அடிப்படையில் சுயசாதி பெருமையை பற்றி எங்கே பேசியிருக்கிறார்? 1.25 வருஷம் இயக்கத்தை விட்டு வெளியில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. எதற்காக? சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக. அதற்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்கிற வரை அந்த இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி இருந்து அந்த சிக்கலை இயக்கம் தீர்த்த பிறகுதான் மீண்டும் தலைமை கொடுத்து இயங்கியதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் எங்கே சுயசாதி பெருமை பேசியிருக்கிறார்? ஆனால் சுயசாதி பெருமை பேசுகிற உங்களுக்கு பெரியாரை பற்றியோ பிரபாகரனை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த இடத்திலும் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் புலவர் கரியபெருமான் அவர்களோ அல்லது தந்தை பெரியார் அவர்களோ அல்லது மேதகு பிரபாகரன் அவர்களோ அல்லது தோழர் தமிழரசன் அவர்களோ சொன்னதை போலவோ சுட்டிக்காட்டியதை போலவோ அல்லது எடுத்து காட்டியதை போலவோ அந்த கருத்தோட்டத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. பாவலர் பெருஞ்சித்தனார் உட்பட இவர்கள் சொன்ன கருத்திற்கு நேர் எதிர்மறையாக இவர் அந்த கருத்தியலை முன்வைக்கிறார். ஒரே ஒரு நாள் ஒரு 7 நிமிஷத்தில் சந்திப்பை வச்சு ஹலால் சொல்றவங்க வந்து கரிகடல் அறுக்கிற மாதிரி அவங்க ஹலால் சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து சீமான் வந்து ஒரு முனியாண்டி விலாசில் வந்து ஒரு கரிமீனாக்கிற இடத்துல இருந்து சமையல் கூடத்தில் இருக்கிற மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. ஆமக்கரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசியில் வந்து இங்கே நிற்கிறாரு. ஒரு 7 நிமிடத்தில் நடந்த ஒரு சந்திப்புக்கு இப்பொழுது நாங்கள் கேட்குறோம், நீ தலைவருடைய பிள்ளைன்னு சொல்றிய, எந்த இடத்துலையாவது அந்த போட்டோவை நீங்கள் கவனிங்க. மேதகு தலைவர் பிரபாகரனோடு நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி நிற்பாரு. மேதகு தலைவர் பிரபாகரன் இவரை யாருன்னு தெரியாததை இந்த முகத்திலே கண்டுபிடிக்கலாம். அந்த அறிமுகம் இல்லாத முகம் தெரியும். அதே அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்த புகைப்படத்தை பாருங்க. அண்ணன் கொளத்தூர் மணியோடு மேதகு தலைவர் இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. ஐயா பல நெடுமாறனோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. சீமான் பார்க்கறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்த அண்ணன் திருமாவளவன் அவரோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. இவரை யாருன்னே தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் தலைவரின் பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு தமிழர்களை பார்ப்பனிய கூடாரத்தில் விற்பனை செய்கிற ஒரு பெரும் பச்சை வியாபாரியாக மாறிவிட்டார். இந்த வியாபாரியை எதிர்த்து நாங்கள் களத்தில் இருப்போம். இனி பொய் புழுகு முட்டையை பேசிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் திரிய முடியாது. தந்தை பெரியார் இருந்த பொழுது எப்படி திரிய முடியாத நிலை இருக்கிறதோ அந்த நிலையை கருஞ்சட்டை படை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். கருஞ்சட்டை படைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இனி கோமியம் குடிக்கிற இந்த சாணியை கையில் ஏந்தி தின்கிற இந்த சீமானுக்கு உரிய பதிலை நாங்கள் விரைவில் தொடர்ந்து தருவோம். தமிழ்நாட்டில் நீங்க நடமாட முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த பேச்சு வந்து அவ்வளவு கொதிப்ப இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதை செய்தியாளர் மத்தியில அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் மத்தியில ஒரு பெரியாரிஸ்டா ஒரு மனிதனைய பற்றுள்ளவனா நாங்க எங்களுடைய கோபத்தை இந்த இடத்துல உங்கள் வழியாக நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய வார்த்தைகளை கூட்ட குறைச்சி இருந்தா கூட தயவு கூர்ந்து நீங்கள் எங்களை மன்னிக்கிறோம். ஆனா சொல்ல வேண்டியவங்களுக்கு இது சொல்ல வேண்டியதும் புரிய வேண்டியவர்களுக்கு இது புரியணும் என்பதற்காகத்தான் தோழர் திருமுருகன் காந்தியோ இல்லை அண்ணன் சரீப் மாலியோ நான் இதை பேச முடியாத நிலைமையில இது
மிக முக்கியமான கருத்தா இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இனி சீமானுடைய பேச்சு முடிஞ்சு போச்சு. பெரியாரை எதிர்த்த, பெரியாரிய கருத்துக்களை ஏற்க மறுத்த யாரும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடியது கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுற்றது. சீமானுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முற்று பெற்றது. வணக்கம்.